ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாயமாரி கிச்சன். தக்காளி முருங்கைக்காய் விட்டு சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அரை டம்ளர் பருப்பு போட்டு 2 தக்காளி 2 பச்சை மிளகு 2 பல்லாரி போட்டு இந்த மாதிரி வேவிச்சு எடுத்துருங்க. பருப்பு இது ஒரு 3 முருங்கைக்காய், இது 2 பீஸ் தேங்காய், 4 வத்தல், அரை ஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி வடச்சட்டி வச்சுக்கோங்க. வடச்சட்டி சூடானது எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு ஓட்டுக்குங்க. ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு இந்த பருப்பு வேவிச்சுல பத்தில் ஒரு கடை கரைஞ்சிட்டு இதில் ஊற்றி தேங்காய் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. தேவையான தண்ணி ஒரு கிண்டிட்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு காயெல்லாம் வெந்துரு பார்த்து இந்த மாதிரி எடுத்து பார்த்து காயெல்லாம் வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க. காய் வேகணும் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி மூடி திறந்து பார்த்துங்க. காயெல்லாம் வெந்திருக்கு. ஒரு கிண்டிட்டு 2 கருவேப்பிலை இதில் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் தக்காளி போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க, ஈஸியாக இருக்கு. தக்காளியும் முருங்கைக்காய் போட்டு செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.